10,000 20,000 வரை உள்ள ரூபாய் நோட்டுகளும் செல்லாது என்று அறிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு 500 ரூபாய் நோட்டுகள் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவித்திருப்பது மிக பாராட்டத்தக்க துணிச்சல் மிக்க மகத்தான அறிவிப்பாகும். இதை நெஞ்சார பாராட்டி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் வரவேற்கிறது. கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கு கள்ளச்சந்தையிலே கருப்பு பணத்தை திரட்டுகிறவர்களுடைய நடவடிக்கைகளை தடுப்பதற்கு போட்டி ஒரு அரசாங்கத்தையே பொருளாதார அரசாங்கத்தை நடத்திக் கொண்டிருக்கின்ற ஊழல் பேர்வழிகள் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தியும் வேறு பல முறைகளிலும் பல துறைகளிலும் கோடிக்கணக்கிலே பணம் ஈட்டி திரட்டியவர்கள் கதிகலங்கி போயிருக்கிறார்கள். எனவே இந்த நடவடிக்கை வியாபாரிகளுக்கு விவசாயிகளுக்கு அன்றாட பணப்புழக்கத்தில் ஈடுபடுகிறவர்களுக்கு முதலில் ஒரு கவலையும் அச்சமும் வரும். ஆனால் 50 நாட்கள் வரை தவணை கொடுத்திருக்கிறார்கள். அதற்குரிய வழிமுறைகளை இன்னும் வகுத்துக் கொடுப்பார்கள். இந்த பணத்தை மாற்றிக் கொள்வதற்கு அவர்கள் கவலைப்பட வேண்டியது சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும். உடனடியாக குறிப்பாக வியாபார பெருமக்களுக்கு உடனடியாக அன்றாட நடவடிக்கைகளிலே சிறிது சிரமம் ஏற்படும். ஆனால் அழுகி புண் குறையோடி போய்விடக் கூடாது என்பதற்காக அறுவை சிகிச்சை செய்கிற போது எப்படி ஒரு வரியை தாங்க வேண்டியிருக்கிறதோ அதே போல இந்த சிரமத்தை நாம் தாங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. நரேந்திர மோடி அரசு ஆட்சி பொறுப்புக்கு வந்ததற்கு பின்னர் எடுத்த சரியான துணிச்சல் மிக்க வரவேற்கத்தக்க நடவடிக்கை என்று மனதார பாராட்டுகிறேன். நான் பிரதமர் அலுவலகத்துக்கு அனுப்பிய செய்தியிலும் கூட அதைத்தான் நான் சொன்னேன். This decision delivered by Honorable Prime Minister Narendra Modi is a strategic strike, wonderful strategic strike to root out corruption and black money என்று குறிப்பிட்டிருக்கிறேன். பாராட்டுகிறேன்.